Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Jackfruit Halwa, அதாவது பலாப்பழ அல்வா. ஆக்சுவலி இது ஒரு கேரளா டிஷ்ஷுங்க. என்னோட அம்மாவோட எங்க சிஸ்டர் அவங்க ட்ரிவாண்ட்ரமில் இருக்காங்க கேரளாவில். அவங்க தான் இந்த ரெசிபி சொல்லி தந்தாங்க. ஸோ தேங்க்யூ லதா அம்மா ஃபார் யர் ரெசிபி. இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அல்வானாலே ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே இந்த அல்வா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 15 மினிட்ஸில் நீங்கள் இதை கிண்டி முடிச்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் இது கிண்டுறதுக்கான டைமும் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறை: ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 20-25 பலாசுலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன், அதே நேரத்தில் இனிப்பாகவும் எடுத்திருக்கேன். நீங்கள் காயாக எடுத்திங்கன்னா இந்த அல்வா ஒழுங்காக டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்ல இனிப்பான பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி மேலே வெயிட் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3 விசில் வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணியோடு அரைக்காதீங்க, தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் வெல்லம், அப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா பலாப்பழ பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டுங்க. நம்ம முன்னாடி செஞ்ச அல்வா மாதிரி இதுவும் கைவிடாமல் தாங்க கிண்டணும். அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அல்வா செஞ்சாலுமே கைவிடாமல் தான் கிண்டணும். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது மற்ற அல்வா மாதிரி ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, 15 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது நான் கைவிடாமல் தான் கிண்டிகிட்ருக்கேன். திரும்பியும் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. பேன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டாமல் வருது. இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சிட்டோன்னா நல்லா சுருண்டு வந்துடும் அல்வா, பேனில் ஒட்டாமல். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு அல்வாக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. பேனில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள், கலரும் நல்லாவே மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சூப்பரான டேஸ்டியான பலாப்பழ அல்வா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.